சாமி நீங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்து ஃபியூச்சருக்கு அனுப்பிங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கும் கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? தாப்பா தம்பி, உங்க பேரு ஜோசப், பிறப்பு 10/10/2003 கரெக்டா? ஆமா சாமி. தம்பி ரொம்ப நடிக்காதீங்க, பயோல போட்டுக்கு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், அதனால கொஞ்சம் கம்மியா வாசிங்க. தம்பி நீங்க ஃபாலோ பண்ற ஐடியா பார்த்தா 15 மில்லியன் அக்கௌண்ட் 25 பில்லியன் அக்கௌண்ட் வாசனை உடச்சோன்னா குட்டி ஒழிச்சு பார்த்தா அவங்க வாழ்க்கையை ஒரு வரையில சொல்லணும்னா லைஃபை தொலைச்சிட்டேப்பா. என்ன சாமி சொல்றீங்க? ஆமா தம்பி, இந்த மில்லியனர் அக்கௌண்ட ஃபாலோ பண்றவங்க கூட பொழைச்சதான் நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த பில்லியனர் அக்கௌண்ட ஃபாலோ பண்றவன் பொழைச்சதா சரித்திரமே இல்லப்பா. புரியல சாமி. தம்பி 9 to 5 வேலைக்கு போவானான்னு சொல்லிருப்பானே. ஆமா சாமி. பொண்ணுங்கிட்ட பேசாதன்னு சொல்லிருப்பானே. ஆமா சாமி. இந்த லம்போர்கினி காரு, ஹெலிகாப்டர், போட்டு எல்லாம் வாங்கிடலாம்னு சொல்லிருப்பானே. ஆமா சாமி. அங்கதானே நானும் விழுந்தேன். என்ன சாமி? இல்ல தம்பி, அங்கதானே உங்கள மாதிரி இளைஞர்கள் விழுறீங்க. அதான் சொன்னேன். தம்பி நீங்க படிச்ச படிப்பு? பிகாம் சாமி. தம்பி பிகாமும் லம்போர்கினி காரும் திருப்பி வச்ச காண்டக மாதிரி ஒட்டவே ஒட்டாதேப்பா, உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. சரி தம்பி, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, போற வழில மொத்த அக்கௌண்ட்டையும் அன்ஃபாலோ பண்ணிட்டு உங்க அம்மா அப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்த நாள் காலைல இருந்து வேலைக்கு போற வழிய பாரு. டிமோட்டிவேட் பண்றீங்களா? மேட்ரிக்ஸ்குள்ள மாட்ட வைக்கலாம்னு பாக்குறீங்களா? பிசினஸ் பண்றது யாரால தடுக்க முடியாது. தம்பி சொன்னா கீழே இது 3வது ஸ்டேஜ், அப்படிதான் பண்ணும். நான் வளர வேண்டாம். ஏய் போடா, இதே இடத்துல லாம்போர்கினி கார் எடுத்துட்டு வரேன்டா. ஆமா புடுங்க போ.